மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஒரே நேரத்தில் 72 பேர் பயணிக்கும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய மின் இழுவை ரயிலை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் சார் இங்கே பாருங்க விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அழகேஷ்குமார். வணக்கம் அழகேஷ்குமார். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியுடன் வேறு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள்? மேலும் இந்த மின் இழுவை நவீன வசதிகளுடன் கூடிய மின் இழுவையில் என்னென்ன அதிநவீன வசதிகள் உள்ளன? திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் மலை மீது உள்ள முருகன் கோயில் தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். அப்படி வருகை தரும் பக்தர்கள் படிப்பாதை மற்றும் மின் இழுவை ரயில் ரோக்கார் என பல்வேறு வசதிகளில் மின் இழுவை ரயில் 3 செயல்படுகிறது. அதில் மூன்றாவது அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் என்பவர் 1,14,00,000 மதிப்பு அதாவது டிவி கூடிய சோதனை ஓட்டமானது பல மாதங்களில் அதாவது பழைய மின் இழுவை ரயிலில் சுமார் 30 பேர் பயணிக்க முடியும் சூழ்நிலையில் இந்த புதிய மின் இழுவை ரயிலில் 72 ஒரே. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.